நம்மளோட சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஈடு இல்லாதப்ப சும்மா இருந்தப்ப பேக்கிங் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி கற்றுக்கிட்டது தான் பேக்கிங் எல்லாமே. பேக்கிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. எப்போ பேக் பண்ணாலும் சரி பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளாக பண்ணுறதே இல்லை, ஏன்னு தெரியல. ஸோ 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுனால எனக்கு திரும்பவும் கப் கேக் ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எழுதின பிரிண்ட் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதில் நம்பரும் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு பாஸ் கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3ன்னு சைடில் எழுதியிருப்பேன். அந்த ஆர்டரில் போட்டு அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் அந்த மாதிரி நோட் பண்ணது. எக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி அடுத்து போடணுங்க. ஸோ அதுதான் அந்த கப் கேக் ரெசிபி. ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்குது, பார்த்துக்கங்க. ஸோ கப் கேக்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு மூவி பார்க்க கிளம்பியாச்சுங்க. மூவி பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் டின்னர் அப்படின்றதுனால ரைஸ் வச்சுட்டு கிளம்பிட்டேன். மூவி வந்து சூப்பராக இருந்துச்சுங்க.